இமிக்ரேஷனும் வந்து பெருசாக கொஸ்டின்லாம் கேட்கல, ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு. அதுவும் தமிழ்லேயே தான் கேட்டாங்க. நம்ம திருச்சியில் போர்டிங் பாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் 8 இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் வந்துடும். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் வந்தது. ஆனால் எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க, இருட்டாக இருக்குது. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஆஃப்டர் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு vlog சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. திருச்சியில் ஸ்டார்ட் ஆகி கோலாலம்பூர் மலேசியா தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ட்ரிப்பு. கோலாலம்பூரில் ஒரு 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பினாங்குக்கு ஒரு ஃப்ளைட்டு. ஸோ பினாங்குலேருந்து அப்படியே லங்காவிலேருந்து மறுபடியும் கோலாலம்பூர் வந்துட்டு ஊருக்கு திரும்ப போகிறோம். ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறோம், அதுவும் 5 ஃப்ளைட்டு. ஸோ எப்படி இருக்கும் என்னன்றது தெரியல. என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு ட்ராவல் கம்பெனியும் நம்பி போகலை. எங்களோட ஓன் கைடு, ஓன் ஐட்னரி. இந்த வீடியோவில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள், எப்படி இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணோம், என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன எங்கெங்கே இருக்கும், கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1, 2, 3 அதெல்லாம் என்ன விஷயம், என்னென்ன இது எங்கெங்கே இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நீங்கள் வந்து மலேசியாவுக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்று உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். நிறைய அப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாமே முடிஞ்சு செக்யூரிட்டி செக், போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கிளம்பணும். 12 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அவர் வர்றதுக்கு 12:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. நல்லா அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருச்சிக்கு ஏசி பஸ் இருந்தது. வெயில், பயங்கரமான வெயில், சரியான வெயில். நல்லா அப்படியே பஸ்ஸில் ரெஸ்ட்டை போட்டு ஜம்முன்னு திருச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. வந்ததுமே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி எக்ஸ்சேஞ்சுக்கு இருந்தது. நாங்கள் மதுரையிலே கேட்டு பார்த்தோம். ஆனால் நிறைய என்ன சொல்கிறது, கமிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே கமிஷன் எதுவுமே கிடையாது. அப்படியே ஆன்லைனில் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஏஎஸ்எம்ஆர் சம்திங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நம்ம கார்டை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். கார்டு எங்கே இருக்குதுன்னு தெரில. சார் நான் அப்புறமா காட்டுறேன். ஏஎஸ்எம்ஆர்னு சொல்லிட்டு அந்த அப்படியே ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே போய்ட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு 5K அந்த சம்திங்கில் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே நியோ குளோபல் கார்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஃபுல் புக்கிங்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம காய்ஸ் இருக்காங்க. எம்ஜிஎம் ஒருத்தர் இருக்கான், ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. எனக்கு பாஸ்போர்ட் வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நான் நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணோம்ல, கோவா, கேரளா. ஸோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். அவன் இல்லை மச்சி அந்த மாதிரி சொல்லிட்டான். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப காலேஜ் ஃப்ரெண்டு 2-3 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அடுத்த ட்ரிப்புக்கு போனால் எனக்கு சொல்லுடா அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் 2 பேர்த்துக்கு கால் பண்ணேன். ஒருத்தன் வரலன்ட்டான், ஒருத்தன் வரேன் அப்படின்ட்டான். ஸோ நாங்கள் எப்படியோ இது ஒரு யதார்த்தமான ஒரு பிளான். எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ட்ரிப்பு போகிற ஃப்ரெண்டுக்கு தான் நான் ஆக்சுவலி கால் பண்ணேன். அவன் வரல அப்படின்ட்டான். ஸோ அந்த டைமில் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவன் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டேன். இவன் அன்றைக்கி நைட்டே கால் பண்ணி ஃப்ளைட் எப்படி புக் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து காலையில் பார்த்தா ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டான். அதுக்கடுத்து டக்கு நான் டிக்கெட்டு போட்டேன். எனக்கு அடுத்து இவர் டிக்கெட்டை போட்டார். ஸோ அப்படியே இது ஒரு யதார்த்தமான ஒரு பிளான். அதுக்கடுத்து சீனோன்னா அவனோட ஃப்ரெண்டு. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணோம். இதான் பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட். பார்த்தீங்களா, கவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆன்லைனில் தான் வாங்கினேன். போர்டிங் பாஸ் நமக்கு பார்த்திங்கன்னா கேட் 8 இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் வந்துடும். ஸோ அப்படியே தள்ளி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இங்கே யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதான் வ்ளாக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட் சிவசங்கரன், பச்சை ராஜா, திருச்சிராப்பள்ளி.
ஸோ அதுக்கடுத்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் நிறைய பேருக்கு கேட்டேன். நிறைய பேருக்கு ஒரு 4 பேர்த்துக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தேன். அதில் ஒரு 2 பேர் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா போய்கிட்டு இருந்தது. பட் நிறையா சண்டைகள் அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஃப்ளைட்டு அதாவது நாங்கள் பாஸ்போர்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் வந்து போட்டுட்டோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிவசங்கரன் பி அப்படி தான் கொடுத்தேன். அதுக்கடுத்து ஈஸியாக வந்து நான் மாற்றிட்டேன். ஏர் ஏசியா ஆஃபீஷியலில் போய்ட்டு மாற்றிட்டேன். பட் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஏ மாரிமுத்து அப்படின்னு சொல்லி இனிஷியல் வந்து ஃபஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். பாஸ்போர்ட்டில் அவருக்கு மாரிமுத்து அதிகமாச்சு. ஆனால் டிக்கெட்டில் வந்து ஏ மாரிமுத்துன்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து ஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இங்கே வச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அது டொமஸ்டிக்கில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இன்டர்நேஷ்னலில் வந்து நேம் வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து அவங்க மாற்றி கொடுத்து. பட் ஆனால் அந்த இடத்துல நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் சூப்பராக பேசி எப்படியோ வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. ரேட்டிங் போட போகிறேன் அதை போட போகிறேன்னு. ஆனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே தமிழ்லேயே தான் பேசுனாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இமிக்ரேஷனும் வந்து பெருசாக கொஸ்டின்லாம் கேட்கல. ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு அதுவும் தமிழ்லேயே தான் கேட்டாங்க நம்ம திருச்சியில். ஸோ அதுவுமே தாண்டி அதுக்கடுத்து அந்த செக்யூரிட்டி செக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் கொஞ்சம் தலைவலி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ட்ரெயிலில் வச்சு என்னோடய ஃபேஸ் வாஷு ஷாம்பு அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஆக்சுவலி நம்ம கொண்டு போகிற அந்த 7 கிலோவில் வந்து வச்சுக்கலாம். அந்த பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் தான் அந்த லிக்விட் ஐட்டம் வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நான் குப்பையில் போட்டேன். அது எடுக்கவும் விடலை. ஸோ நம்ம அங்கே போய்ட்டு தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அவ்வளோதான் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. நமக்கு 10:20க்கு வந்து ஃப்ளைட்டு போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கடைசியாக போயிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து விளாக் பண்ண முடியல. பட் இதுக்கடுத்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்களோட கேட்டை தாண்டி எங்களுக்கு வந்து கேட் நம்பர் 6. ஸோ தாண்டி இங்கே பாத்ரூம் தாண்டி வந்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் சூப்பராக வைப் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பறக்க போகிறோம் சும்மா ஜம்முன்னு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் திருச்சி டு குலாலம்பூர். Actually, this is our first trip. We never expected from this man will be support with everything. Thank you, man. ஸோ இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நான் காரு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பேன்ல, ஒரு பழைய காரு, அது வந்து எடுத்து கொடுத்தது இந்த அண்ணா தான், சீனு தினேஷ் பாண்டி. இவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பருவதமலை விளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இவரோட ஆசீர்வாதம் கிடச்சி இன்றைக்கி வந்து நம்ம 2 வருஷம் வீடியோ போட்டு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு இன்கம் வந்து வந்துருச்சு. பெரிய அமௌண்ட்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ப்ரோ நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இது வந்து இவனோட ஃப்ரெண்டு. வந்தது வந்து 10,000 ரூபாய்க்கும் கம்மி தான் வந்தது. ஆனால் எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பட்ஜெட்டு. ஏன்னா நம்ம போகிறது வந்து 2 சிட்டி ஒரு ஐலாண்டு போகிறோம். ஸோ அதனால் 50,000 பட்ஜெட்டு. அவர் வந்து இந்த தண்ணி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நாங்கள் இப்போ நேரில் பார்த்துட்டோம். ரொம்ப தண்ணி காமிச்சிட்டாரு எங்களுக்கு. அவர் இல்லாம போனா எங்கனாலும் போயிடலாம். அவரோட போனா எங்கேயுமே போக முடியாது சத்தியமா. அவரால் தான் நாங்கள் இமிகிரேஷன் லேட் ஆனது. அதான் இது பீப் போடாம அவர்கிட்ட பேண்ட் கிண்டெல்லாம் அவுத்துட்டாரு. ஆமாம், திருச்சி ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ரீ லான்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு அப்படியே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேட் 6 கிட்ட வந்து கார்டெல்லாம் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்ருப்பாங்க. கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்கள்ல கேட்டு, ஸோ அங்கேருந்து மாடியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் லான்ச்சில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கார்டு ஸ்வைப் ஒரு இடத்துல இருக்கும், லான்ச் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் திருச்சி ஏர்போர்ட்டில். இன்டர்நேஷ்னலுக்கு வந்து கேட் 6 கிட்ட இருக்கும். சேம் டொமஸ்டிக் டிபார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லான்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளைட்லாம் இல்லை. இது பார்க்குறதுக்கு லைட்டாக தெரியுது. பட் காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள். குட்டி ஃப்ளைட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏசியாக நமக்கு வந்து விண்டோ சைட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்னரில் தான் இருந்தது. இந்த சைடு லேடிஸ் வர்ற மாதிரி இருந்ததுனால நம்மளை அப்படியே எங்கிட்ட தள்ளிட்டாங்க. ஸோ வந்து ரெக்கை இருக்குல்ல, ஃப்ளைட்டோட ரெக்கை கிட்ட தான் உட்காந்துட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமேட்டிக்கில் வீடியோ எடுத்துடலாம். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்ருக்காங்க. Guests be advised that smoking in any form, including e-cigarettes, is strictly prohibited on all Asia flights. Under Malaysian civil aviation law, any smoking ban violation will result in imprisonment not more than 1 year
or fine not more than 25,000 ringgit Malaysia, or both. Thank you for your attention. லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க, இருட்டாக இருக்குது. பறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் பறக்க போகும்போது இடத்துல எடுத்தாங்க. குலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இப்போ டெர்மினல் 2ல் தான் வந்து நாங்கள் வந்து போய் இறங்க போகிறோம். ஸோ அந்த டெர்மினல் 2ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ காஸ்ட் ஏர்லைன் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக ஏர் ஏசியா. ஸோ அதெல்லாமே இந்த டெர்மினல் 2க்கு தான் வரும், டிபாச்சர் ஆகும். ஸோ இந்த ஹை காஸ்ட் ஏர்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 1ல் தான் வந்து அரைவல் டிபாச்சர் எல்லாமே அங்கே தான். ஸோ நாங்கள் வந்து ஏர் ஏசியா அப்படின்றனால டெர்மினல் 2க்கு வந்து வந்துடுவோம். மலேசியா வந்துவிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்டிங் ஆகிட்டோம். அங்கே கரெக்டாக ஒரு 10, 20, 40க்கு எடுத்தாங்க. ஷார்ப்பாக வந்து 5 மணிக்கு சூப்பராக வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் இப்போ குலாலம்பூரில் இருக்கோம். அங்கே வந்து 2:30 மணி நம்ம ஊரில், இங்கே கரெக்டாக ஒரு 5 மணி. நமக்கு அடுத்து ஒரு 9:30க்கு KL சென்ட்ரல்லேருந்து கெண்டிங் ஏர்லாண்டுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ அதுக்கான பிளானை வந்து இப்போ நம்ம போயிட்டு ஏர்போர்ட்லேயே குளித்து கிளம்பி ரெடியாக போகிறோம். டொமஸ்டிக்னாலும் சரி, இன்டர்நேஷ்னல்னாலும் சரி, நீங்கள் அரைவல் ஆகுறது வந்து இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2ல் வந்து கரெக்டாக இருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து அரைவல் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை மாதிரி இப்போ நீங்கள் டொமஸ்டிக்கில் இல்லை இன்டர்நேஷ்னலில் வந்து நீங்கள் டிபாச்சர் பறந்து போகிறதுக்கு வந்து லெவல் 3. ஸோ இதுவுமே அதே தான், நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எல்லாமே லைனில் க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. சைடில் வந்து கவுண்டர்லாம் இருக்கும், செக்இன் மிஷினு, அந்த போர்டிங் பாஸ் மிஷினு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சரி இது வந்து நம்ம டிபாச்சர் லெவலில் இருக்கும், இது வந்து லெவல் 3 அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த லெவல் 3 இன்டர்நேஷ்னல் டிபாச்சருக்கு அந்த சைடில் ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மேலே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸோ ஷவர் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்லேயே வந்து குளித்து ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் லெவல் 1க்கு வந்து வந்துடணும். லெவல் 1ல் வந்து டிரான்சிட் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே ஒரு குறைஞ்ச கட்டணத்தில் வந்து நீங்கள் குளித்து வந்து ரெடி ஆகுறதுக்கு அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல் 1ல் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இந்த லெவல் 1க்கு தான் வரணும். டாக்ஸி ஏதாச்சும் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லெவல் 1க்கு தான் வரணும். டோர் நம்பர் 5 கிட்ட தான் உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பஸ்ஸு, டாக்ஸி, ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல் 1லேருந்து நீங்கள் ½ அன் ஹவர்லேயே KL சென்ட்ரலுக்கு வந்து போயிடலாம். பட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிட்ட வந்து வந்துடும். ஸோ இதுதான் இந்த லெவல் 1, 2, 3. அது மாதிரி 2 and 3ல் வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சு, சின்ன சின்ன 7-Eleven, மார்க்கெட்டு, ஸோ இது எல்லாமே இருக்கும்.
ஃப்ரீ ஷவரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லெவல் 3ல வந்து போயிட்டு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் 3ல இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் கிட்ட சைடில் ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ அது மேலே போயிட்டு தான் நாங்கள் பாத்ரூம் ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து குளிக்கிறதுக்கு வந்து டிரான்சிட் கேப்சூல் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் வேற எங்கேயோ போயிட்டோம், மாற்றி போயிட்டோம். பட் அங்கே போயிருந்தால் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, லெவல் 3லேயே ஷவர் இருக்குது அப்படின்னாங்க. பட் அங்கே போயிட்டு அப்படியே குளித்து ரெடி ஆகிட்டோம். நமக்கு ரூம் செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தான். ஸோ அதனால் இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கெண்டிங்க்கு வந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக கேஎல் சென்டரில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக கெண்டிங் தான். ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணிக்கு ரிட்டனு. அங்கே போயிட்டு அப்படியே குளித்து ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து டாக்ஸியை போட்டு கேஎல் சென்டருக்கு போயிட்டோம். பஸ்ஸு ஒரு 9:45க்கு இருந்தது. ரொம்ப கரெக்டாக அந்த டைம் ஒரு 1/4 மணி நேரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே அவசரமாக சாப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்தா பஸ்ஸு வரல. பஸ்ஸு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சி கெண்டிங் போயிட்டு ஸோ அதுக்கடுத்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து வரிசையாக அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.